இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதர் பேஸ் டு டெசிமல் கன்வர்ஷன். லாஸ்ட் வீடியோல இதே இன்டிஜர் பார்ட்டுக்கு டெசிமல் டு அதர் பேஸ் கன்வர்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதர் பேஸ் டு டெசிமல் கன்வர்ஷன் பார்க்க போறோம். அதாவது அதர் பேஸ்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், இல்லைன்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன், அப்படி இல்லைன்னா ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா we can convert that number to decimal number. ஸோ அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்றோம் அப்படின்னா சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து டெசிமல் டு அதர் பேஸ் பார்த்தோம். அதுக்கு சக்சஸிவ் டிவிஷன் மெத்தட் அப்படின்ற டெஃபினிஷன் ஃபாலோ பண்ணோம். இங்க சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல ஒரு பேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது எந்த பேஸ் நம்பராகவும் இருக்கலாம். மேபி பைனரி ஆர் ஆக்டல் ஆர் ஹெக்ஸாடெசிமலா இருக்கலாம். அதை வந்து நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தந்திருக்கிற நம்பரை ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ரைட் டு லெஃப்ட். ஸோ டேக் த ரைட் மோஸ்ட் டிஜிட், அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். எதால மல்டிப்ளை பண்ண போறோம்னா சோர்ஸ் பேஸ் பவர் 0. அதாவது உங்களுக்கு தந்திருக்கிற நம்பர் பைனரியா இருந்தா 2 பவர் 0, இல்ல தந்திருக்கிற நம்பர் ஆக்டலா இருந்தா 8 பவர் 0. ஏன் 8? ஆக்டலோட பேஸ் நம்பர் இஸ் 8. சிமிலர்லி ஹெக்ஸாடெசிமல் நம்பரா இருந்தா ஹெக்ஸாடெசிமல் நம்பரோட பேஸ் வந்து 60. ஸோ 60 பவர் 0. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றோம், சோர்ஸ் பேஸ் பவர் 0. அப்போ அடுத்த டிஜிட்க்கு என்ன பண்ணும் அப்படின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்பர் இன்டூ சோர்ஸ் பேஸ் பவர் 1. ஸோ அதாவது 2 பவர் 0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பைனரியா இருந்தா 2 பவர் 0, சோர்ஸ் பேஸ் பவர் 0, அடுத்து சோர்ஸ் பேஸ் பவர் 1, மாதிரி நெக்ஸ்ட் டிஜிட் சோர்ஸ் பேஸ் பவர் 2. சிமிலர்லி அந்த டிஜிட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பவர் நம்பர்ஸை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இப்படியே எல்லா டிஜிட்ஸையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஃபைனல் ரிசல்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா we need to add all the answers. எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் எழுதுனீங்கன்னா that is our decimal number. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பைனரியில இருந்து நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தந்திருக்கிற நம்பரை ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் 1. ஸோ 1 இன்டூ சோர்ஸ் பேஸ் அப்படின்னா பைனரி தான் சோர்ஸ், நம்மளோட சோர்ஸ், அதோட பேஸ் வந்து 2, அதனால 2 பவர் 0. ஸோ 1 இன்டூ 2 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிறோம். 1 இன்டூ இங்க 2 பவர் 0 போட்டாச்சு, அடுத்து 2 பவர் 1. ஸோ ஈக்குவல் டு 2. தேர்ட் டிஜிட் எடுத்துக்கிறோம். தேர்ட் டிஜிட் இஸ் 0 இன்டூ 2 பவர், ஆல்ரெடி 2 பவர் 1 முடிச்சிட்டோம். ஸோ 2 பவர் 2 which is equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் டிஜிட் 0, 2 பவர் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் டிஜிட் 0, 2 பவர் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். லாஸ்ட் டிஜிட் இஸ் 1, 2 பவர் 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 32. ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா 35 இஸ் அவர் ஆன்சர். ஸோ 35 பேஸ் 10 இஸ் அவர் ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் எக்ஸாம்பிள் 11001 11001 பேஸ் 2. இதான் நம்மளோட கொஸ்டின். இதை வந்து டெசிமல் நம்பரா மாத்தினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைட் நம்பர், அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1 இன்டூ சோர்ஸ் பேஸ் இஸ் 2, ஸோ 2 பவர் 0. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்ம 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். வர்ற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடு எழுதிக்கிறோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் 25. ஸோ இந்த கொஸ்டின் 11001 பேஸ் 2 is equal to 25 base 10 is the answer. So next example, octal to decimal conversion. So octal numberல இருந்து எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வேற எந்த சேஞ்சஸும் இல்லை, சக்சஸிவா மல்டிப்ளை பண்ண தான் போறோம். பட் நம்மளோட சோர்ஸ் பேஸோட நம்பர் மட்டும் மாறி இருக்கு, பிகாஸ் ஆக்டலோட பேஸ் நம்பர் இஸ் 8. ஸோ சக்சஸிவா மல்டிப்ளை பண்ணும்போது சோர்ஸ் பேஸ் பவர் 0 ஃபார் தி ஃபர்ஸ்ட் டிஜிட், தட் இஸ் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்.
அப்படியே நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த பவர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ இங்க ஒன்லி 2 டிஜிட். ஸோ 8 bar 0 into this first digit 3 is equal to 3. Then 4 into 8 bar 1 is equal to 32. So இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா our answer is 35. So 35 base 10 is the answer for this octal number 43 base 8. In the next example 31 base 8, and what is the decimal number for this particular octal number? So இதுலயுமே சேம் தான். octal number ஓட base source base is 8. So 8 bar 0 ஆல multiply பண்றோம். First digit is 1, it is 1, and second digit is 3 into 8 bar 1, so 24. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 25. So for this 31 base 8 ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா 25 base 10. அடுத்து hexadecimal number base number மட்டும் மாத்திக்கிறோம். that is 16 power 0. since it is 2 digit number நமக்கு 2 stepsலயே முடிஞ்சிருது. ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்கேன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 3. ஸோ 3 இன்டூ சோர்ஸ் பேஸ் இஸ் 16. 16 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 2. 2 இன்டூ 16 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 32. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 35. ஸோ ஃபார் 23 base 16 equivalent decimal number is 35 base 10. Similarly, this example also 19 base 60 is equal to what decimal number? So 19 scanning from right to left. So first digit is 9. 9 into 16 power 0, which is equal to 9. And next digit is 1. 1 into 16 power 1 is equal to 16. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 25. So நான் for understanding purpose same numbers அப்படியே reverse பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். வேற எந்த நம்பர்ஸ்னாலும் நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம வந்து இன்டர் கன்வர்ஷன் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.